ராமேஸ்வரத்தில் பஞ்சமிக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருந்தோம்ப்பா. ஆனால் கோயிலில் வந்து ஆஞ்சநேயர் ஒரே கல்லால் செஞ்ச பிரம்மாண்டமான சிலை இருந்தது. ஆனால் பார்க்க அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. அந்த இடத்துல நமக்கு அன்னதானமும் போட்டாங்க. அன்னதானத்தை சாப்பிட்டு அடுத்து வந்து நம்ம அப்படியே ஆட்டோவில் கிளம்பி டைரெக்டாக கோயிலுக்கு போனோம். சாயந்தரமாக தான்ப்பா போனோம் கோயிலுக்கு. அங்கே சரி கடலில் குளிச்சுட்டு ஈவினிங் தரிசனம் பார்க்க போனோம். ஆனால் கடல் ரொம்ப அமைதியாக இருந்தது. கொஞ்சம் ரொம்ப டஸ்ட்டாக தான்ப்பா இருந்தது. அலை இல்லாததுனால அப்படி அப்படியே இருந்தது. துணியெல்லாம் அங்கிட்டே போட்டு கிடந்தது. ஆனால் நிறைய போட்டு நிறைய நின்றுட்டு இருந்தது. கப்பல் போட்டெல்லாம் ரொம்ப கிட்டக்கே பார்த்தோம். பார்த்துட்டு குளித்தோம். எல்லாருமே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குளித்தோம். ஈவினிங்கிறதுனால அதிகம் கூட்டம் இல்லை. ஒரு சில பேர் தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. குளித்து முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போனோம். இந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு லாக்கரில் போட்டுட்டு அப்படியே உள்ளர போனோம். 3:30 மணிக்கு தான்ப்பா கேட்டே ஓப்பன் ஆச்சு. போனோம். போயிட்டு லைனில் போயிட்டு நம்ம அந்த 23 தீர்த்தத்துக்காக போனோம். 23 தீர்த்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அந்த கவுண்டருக்கு போனோம். டேரெக்டாக தரிசன கவுண்டருக்கு நாங்கள் போகலை. தீர்த்தம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் தீர்த்தம் வந்து அந்த பக்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தான்ப்பா எடுத்து ஊற்றுறாங்க. காசு கொடுக்குறவங்களுக்கு நல்லா ஊற்றுறாங்க. ஆனால் 23 டைம் இந்த மாதிரி ஊற்றுனாங்கப்பா தீர்த்தம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர். குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தரிசனம்